குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் தொழுப்பேடு சித்தர். இந்த தொழுப்பேடு எங்கே இருக்குன்னா திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த பகுதியில் வாழ்ந்த மகான். இவருடைய காலத்தில் ஒரு முரட்டு ஆசாமி இவரை சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மது பாட்டில்கள், பெரிய பெரிய பாட்டில்களை 2-3 பெட்டியில் வச்சு கொண்டு வர, தூக்க முடியாமல் ஆட்களை வச்சு தூக்கிட்டு வரார். தொழுப்பேடு சித்தருக்கு முன்னாடி உட்கார்றார். பெட்டியெல்லாம் கொண்டு வச்சாச்சு. அவருக்கு முன்னாடி சில பக்தர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் அப்படி பார்த்துட்டு, இப்படி தானே பார்ப்பார்னு சொன்னேன், அவரை பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கார். சுவாமிகளுக்கு தெரியாதா, முற்றும் துறந்த முனிவர்களுக்கு முக்காலமும் தெரியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு மகான் கிட்ட போய், ஒரு தெய்வத்திட்ட போய் நம்மெல்லாம் ஏமாற்ற முடியாது. இந்த பித்தலாட்டம் திப்பிசம் பண்ணுறதெல்லாம் மனிதர்களை ஏமாற்றலாம், மனிதர்களை எவ்வளோ வேணாலும் ஏமாற்றலாம். ஒரு மகான்கிட்ட போய் அவரெல்லாம் ஏமாற்ற முடியாது. அவங்களுக்கெல்லாம் தெரியும் இவன் யார் என்ன, எல்லாம் எக்ஸ்ரே மிஷின் மாதிரி தெரியும். என்னப்பா அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், முரட்டா சாமி, சாமி உங்களுக்காக நான் நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் சாமி அப்படிங்கிற. சரி வாங்கி வச்சுப்பார், அப்புறம் குடிப்பார், கூல்ட்ரிங்க்ஸ் நினச்சி குடிப்பார் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அப்படியாப்பா, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா நைனா, இதெல்லாம் யூஸ் பண்ணு, இந்த வட்டாரவர்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவார். நைனா கண்ணு இதெல்லாம் யூஸ் பண்ணுவார். கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்திருக்கேன் நைனா, இப்போவே சாப்பிட்லாமே, எதுக்கு அப்புறம் சாப்பிட்றது, இப்போவே சாப்பிட்லாம் நைனா, எடுத்து கொடு நைனா, நீயே உடச்சி கொடு அப்படிங்கிற. சரின்னு என்ன பண்ணுறாரு, இந்த முரட்டு ஆசாமி பெட்டியை திறந்து ஒரு பாட்டிலை திறந்து வச்சு கொடுக்குறார். கொடுத்தோன்னே என்ன நினைக்கிறார் முரட்டாசாமி, இவர் கொஞ்சம் வாயில் விட்டோன்னே இவருக்கு மயக்கம் வந்துடும், இன்னும் குடிக்க குடிக்க இவர் போயிடுவார் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்கார். முரட்டாசாமி நினச்சிட்ருக்கார். தொழுப்பேடு சித்தர் இப்படி வாங்கினார். வாங்கி கடன்னு ஏதோ தண்ணியை குடிக்கிற மாதிரி, சாதா தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிச்சு முடிச்சுட்டு இந்த பாட்டில் அப்படியே கீழே வைக்கிறார். இந்த பாட்டிலே கீழே வைக்கிறார். பெரிய பாட்டில் இது. வச்சுட்டு கண்ணே இன்னொரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்க கொடு, இன்னொரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கண்ணே அப்படிங்கிறார். அடுத்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறார். கடன்னு குடிக்கிறார். கீழே வைக்கிறார். கண்ணே இன்னொரு கண்டு, இன்னொன்று எடு, இன்னொன்று திறக்கிறார். ஒரு பெட்டி முடிஞ்சு இன்னொரு பெட்டியை திறந்து அவரை கொண்டு வந்த அந்த மது வகைகள் அத்தனையையும் எடுத்து குடிச்சிட்டார். கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சார். இதை நம்ம நிறைய மகான்கள் இதில் பார்க்க முடியும். ஒருத்தர் ஒரு வழியாக போவார். ஒரு வழியாக போகிறப்ப ஒரு குருவும் சீடனும் போவாங்க. போகிறப்போ ஒரு இடத்துல என்ன பண்ணுவாராம், அந்த இரும்பு ஒரு ஒரு பட்டறை, அந்த பட்டறையில் ஒரு குரு என்ன பண்ணுவார், அங்கே நின்றுட்டு, அப்பா தாகமாக இருக்கு எனக்கு தண்ணி கொடு அப்படிம்பாரான். இந்த பட்டறையில் வேலை செய்கிறவன்ட்ட அவன் என்ன பண்ணுவான், திமிரா இரும்பு கூழ் இருக்குது பார்த்தீங்களா, இரும்பு கொதிக்க இருக்கும், இந்தா தண்ணி குடி அப்படிங்கிறான். இவர் எடுக்கிற கொதிக்க இருக்கிற இரும்ப குடிக்கிறார். இந்த குருநாதர் குடிக்கிறார், வச்சுற. சீடன் ஆச்சரியமாக பார்க்குறான், என்னடா அதுன்னு பார்க்குறான். அப்படியே போயிட்டா இருக்காங்களாம். அடுத்து ஒரு இடத்துல சாராயம் வச்சுருக்காங்க. சாமி வாங்க சாராயம் சாப்பிடுங்க, அங்கே இருக்க கூப்பிட்றாரு. அப்படியாப்பா வாங்கி எல்லாம் குடிக்கிறார். இவன் சீடன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தோன்றதான், கொஞ்சம் குடிக்கலாமே நம்ம குடிக்கலாமே அப்படின்னு தானே, குருநாதா நீங்கள் குடிச்சிங்களே நானும் கொஞ்சம் குடிக்கலாமா அப்படின்னு கேட்பானா. அப்போ சொல்லுவாரான், ஏன்டா அங்கே கேட்கலையாடா, நீ இரும்பு கூட நான் குடித்தேனே, கொதிக்க
அப்ப நீ கேட்கலையே அப்படின்னா ஒரு சின்ன கதை உண்டு. மகான்கள் அவர்களுக்கு எந்த ஹிம்சையும் இருக்காது, என்ன சாப்பிட்டாலும் எதுவுமே இருக்காது. நிறைய கதை பார்க்கலாம். மகான் ராகவேந்திரர் கதையில ஒரு மாமிசத்தை கொடுத்து புஷ்பம்னு சொல்லி பூஜைக்கு கொடுப்பார் மந்திராலயத்தில். அதுபோல இந்த பாட்டில்கள் அத்தனையும் எப்படி சாப்பிட்றார், கூல்ட்ரிங்க்ஸ்னு சாப்பிட்டு முடிச்சுட்டார். பெட்டி எல்லாம் காலியாகிறது. இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.